50 பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்களை எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரைத்தே தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீஃப் ஏஜென்டாக இருக்கின்ற அண்ணன் துணைத் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜென்ட்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். 50 பேர் புகுந்திருக்கிறார்கள். அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது. சாலிகிராமத்தில் நடந்தது, எங்களது ஏஜென்ட்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர்ல நடந்தது. அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டி நகர் 199, 200, 201, 202 இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், ஆனா தேர்தல் கமிஷன் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அம்மா அப்பா பேர் இருக்கு, மக பேர் இல்ல, மகளும் அப்பாவும் இருக்காங்க, அம்மா பேர் இல்ல. ஆக இந்த லாஜிக்கே இல்ல. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னாதானே இருப்பாங்க. கணவன் மனைவி பெயரை சோழிங்கநல்லூர்ல பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் கமிஷன் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை போல அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். திமுக என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி காரங்க வந்து தேர்தல் முடிஞ்சாக்க இன்னைக்கு வந்துட்டு எங்க ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றாங்க. இதுக்குதான் பூத் ஏஜென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். பூத் ஏஜென்டே இல்லாத கட்சினா இது மாதிரி தான் இல்ல. இப்ப எல்லாம் நான் கேட்கிறேன், வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல, ஒட்டுமொத்த வாக்காளர். அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா? இப்படி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க தான் நீக்கிட்டாங்களா? பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா? அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன். அப்ப அவங்களே எங்கப்ப குதிர்க்குள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனா அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க. ஆனா அது அவர்களே ஒப்புக்கொள்வதை போல இருக்கிறது என்பதுதான். பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை தான் பெரும்பாலும் நீக்கியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. வினோத் பி செல்வம் மத்திய சென்னை இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து இல்ல, இப்ப எங்களுக்கு 199, 200, 201, 202 இவை எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக கவுன்சிலர் தேர்தலில் விழுந்த வாக்குகள். அது ஆதரவு வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நம்ம பூத் ஏஜென்ட் அளவுல வந்து கட்டமைப்புகள் குறைவா இருக்கும். அப்படி அதாவது அப்படின்னு இல்ல. அதுக்கு இதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் இருக்கு? எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்க தானே இவங்க. திட்டமிட்டு பண்றதுனால தானே அப்படி போகுது. இல்ல, பூத் ஏஜென்ட்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீக்கப்பட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்காக சொல்றேன். கட்சிக்காரங்க வந்து அந்தந்த ஏரியா வார்டுல இருக்கவங்க வந்து ஒவ்வொரு வீடா பார்த்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த சிஸ்டமே இல்லாம போயிடுச்சு. ஒட்டு மொத்தமா இது கட்சிக்காரங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. நேற்று அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆழ்வார்பேட்டையில 13வது வாக்குச்சாவடியில. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து திமுக எம்எல்ஏ வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக காரங்க தான் ஜாதியை சொல்லி ஃபர்ஸ்ட் திட்டினாங்க, அதனாலதான் லோக்கல் மக்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க, அவங்க தான் பிரச்சனை தோக்க போறாங்கிற பயத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். ஏன்னா யாரும் நாங்க வந்து ஜாதியம் பத்தி பேசுறதுக்குலாம் இல்லை. எல்லாரும் நல்ல நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம்.